Good morning, students. Class 9, Social Science, History. Take your book, page number 16. Today I teach lesson History Unit 2, Ancient Civilization, பண்டைய நாகரிகங்கள். Learning objectives: to learn about the early societies and state formations, to understand the development of civilizations, to learn about the ancient Egyptian civilizations, to study the main features of the Mesopotamian civilizations, to know the Chinese civilization, to gain knowledge about the Indus civilization. Societies that adopted complex way of life were more organized than the early hunter-gatherer and Neolithic farming societies. Urban societies had social stratification and well-planned cities. They practiced crafts, engaged in trade and exchange. Trade and exchange என்ன? ட்ரேடுங்கிறது வணிகம், எக்ஸ்சேஞ்சுங்கிறது மாற்றுதல், பண்ட மாற்று முறை. முன்னாடி காலத்தில் வந்துட்டு ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருளை வந்து என்ன பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. அதுதான் வந்து பண்ட மாற்று முறை அப்படிங்கிறது. அடாப்டட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தொழில்நுட்பம். அண்ட் ஃபார்ம்டு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன். ஹென்ஸ் த டேர்ம் civilization is used to distinguish them from the early forms of societies. However, they should not be considered superior to other forms of societies, since each culture or civilization had its own unique features. What is ancient civilizations? பழங்கால நாகரிகம் என்றால் என்ன? Civilizations is seen as an advanced organized way of life. ஒருங்கமைக்கப்பட்ட ஒரு முறையான வாழ்க்கையாக பார்க்கப்படுகிறது. As civilization began to take shape, huge buildings were built. The art of writing, development, and science and technology contributed to the betterment of society. அப்போ as civilization began to take shape, ஒருங்கமைக்கப்பட்ட அந்த நாகரிகத்தின் மூலமாக பில்டிங்ஸ், அதாவது கட்டடங்கள் வந்து முறையாக கட்டப்படுகிறது. ஆர்ட் ஆஃப் ரைட்டிங், கலை, அந்த எழுதக்கூடிய அந்த கலை வந்து அப்போ தான் வந்து என்னது வளருது. அது மட்டும் இல்லாமல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தொழில்நுட்பம் வந்து கான்ட்ரிபியூட்டட் டு த பெட்டர்மெண்ட் ஆஃப் சொசைட்டி, சமூகத்தினுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு பங்காக அமையுது. ஏர்லி சிவிலைசேஷன்ஸ், த எஜிப்தியன் சிவிலைசேஷன்ஸ், த மெசபடோமியன் சிவிலைசேஷன்ஸ், த சைனீஸ் சிவிலைசேஷன்ஸ், த இந்து சிவிலைசேஷன்ஸ். ஏர்லி சிவிலைசேஷன். Civilization is seen as an advanced organized way of life. It involved a way of life that could be considered as an adaptation to particular environmental and cultural context. The Egyptian civilization, as one of the oldest civilizations, பழங்கால நாகரிகத்தில் எதுவது ஒன்றாக திகழ்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. is known as for its monumental architecture, agriculture, arts, science and crafts at a very early age. வேளாண்மை, கட்டிடக்கலை, கலை, அறிவியல், கைவினை, தொழில், இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சிறப்போடு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. Egypt became intimately connected with the Sangam age Tamilagam by the sea route. First one, the Hyksos. Hyksos were the rulers of the 15th dynasty of Egypt, and they were probably from West Asia. ஹைக்ஸோஸ் எகிப்தினுடைய 15வது வம்சத்தை சேர்ந்த ஆட்சியாளர்கள். இவர்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா மேற்கு ஆசியாவிலேருந்து வந்திருக்கலாம்னு சொல்லி சொல்லப்படுது. பெர்சியன்ஸ் ஆர் த பீப்புள் ஃப்ரம் த ரீஜியன் ஆஃப் பெர்சியா, த ஆன்சியன்ட் ஈரான். பாரசீகர்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்டைய ஈரான் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பாரசீகத்திலேருந்து வந்தவங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் Greek refers to the language and people of modern day state of Greece in Europe. இந்த கிரேக்கர்கள்
ஐரோப்பியில் இருக்கக்கூடிய இன்றைய கிரீஸ் நாட்டில் உள்ள மக்களையும் மொழியையும் குறிப்பிடுகிறது. நெக்ஸ்ட் ஒன், ரோம். ரோம் refers to the ancient Roman Empire which had as its capital the city of Rome in Italy. இந்த ரோமானியர்கள் பார்த்திங்கன்னா பண்டைய ரோமானிய பேரரசை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பேரரசனுடைய தலைநகரம் இத்தாலியில் உள்ள ரோம் நகரம். பேரோ சொசைட்டி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், பேராக்களுடைய சமூகம் மற்றும் நிர்வாகம். த எஜிப்தியன் கிங் வாஸ் நோன் அஸ் த பேரோ. எகிப்திய அரசர் பேரோ என்ற சொல்லால் தான் அழைக்கப்படுகிறது. த பீப்புள் ட்ரீட்டட் பேரோ as a divine form under the pharaoh. There was a hierarchy of officials including viziers, the governors of provinces, local mayors and tax collectors. அக்ரிகல்ச்சர் அண்ட் ட்ரேட், இவங்களுடைய அக்ரிகல்ச்சர் என்னென்ன விவசாயம் பண்ணாங்க அப்படிங்கிறது. வீட், பார்லி, காட்டன், பாப்பிரஸ், கோல்டு, சில்வர், ஐவரி, இதெல்லாம் இவங்களுடைய அக்ரிகல்ச்சர் ட்ரேடாக இருந்தது. அக்ரிகல்ச்சர் அண்ட் ட்ரேட். த எஜிப்தியன் கல்டிவேட்டட் வீட், பார்லி, மில்லட்ஸ். வீட்டுங்கிறது கோதுமை, பார்லி, மில்லட்ஸ் திணை வகைகள், வெஜிடபிள்ஸ் காய்கறிகள், ஃப்ரூட்ஸ் பழங்கள், பாப்பிரஸ் அது ஒரு வகையான பேப்பர், அண்ட் காட்டன்ங்கிறது பருத்தி. இதெல்லாம் இவங்க விவசாயத்திலேருந்து எடுத்தாங்க. பாப்பிரஸ் வாஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் ரோப், மேட்ஸ், சாண்டல்ஸ் அண்ட் லேட்டர் ஃபார் ப்ரொடியூசிங் பேப்பர். They domesticated cattle, sheep, goat and pigs and hunted wild animals. They had pets such as dogs, cats and monkeys. The Egyptians had trade relations with Lebanon. Trade relationship லெபனான் மூலமாக வச்சுக்கிட்டாங்க. கிரேட் பொனிஷியா, பாலஸ்தீன் அண்ட் சிரியா. Gold, silver and ivory were imported and they acquired the lapis lazuli, a precious stone of bluish color from Afghanistan. A plucking farmer 1200 BCE, before common era. விவசாயிகள் உழுவக்கூடிய அது வந்த ஓவியம். கீழே பாருங்கள், டிபிக்ஷன் ஆஃப் கிரெயின் ஹார்வெஸ்ட், அதாவது அறுவடை செய்யக்கூடியது விளக்கக்கூடிய ஓவியமாக இருக்கிறது. மம்மிஸ் ஆஃப் எஜிப்த். த ப்ரிசர்வ்டு டெட் பாடி இஸ் கால்டு த மம்மி. இறந்தவனுடைய உடல்களை தான் என்ன செய்கிறாங்க, மம்மின்னு சொல்லி சொல்கிறாங்க. த எஜிப்தியன் ஹேட் த ட்ரெடிஷன் ஆஃப் ப்ரிசர்விங் த டெட் பாடிஸ் யூஸிங் நாட்ரான் சால்ட். நாட்ரான் உப்பு, இந்த உப்பை பதப்படுத்துறதுக்காக போடுறாங்க. ஏ காம்பினேஷன் ஆஃப் சோடியம் கார்பனேட் அண்ட் சோடியம் பைகார்பனேட். இந்த சோடியம் கார்பனேட், சோடியம் பைகார்பனேட் இது எல்லாமே உடலை பதப்படுத்துறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. த ப்ரிசர்வேஷன் ப்ராசஸ் இஸ் கால்ட் மம்மிஃபிகேஷன். ஆஃப்டர் 40 days, when the salt absorbed all the moisture, the body was filled with sawdust and wrapped with strips of linen cloth. அந்த லினன் கிளாத் மூலமாக அந்த உடலை சுற்றி வச்சுருப்பாங்க. and covered with a fabric. The body was stored in a stone coffin called sarcophagus. The mosque of Tutankhamunடைய முகமுடி. ஆர்ட் அண்ட் அக்ரிகல்ச்சர், வேளாண்மை மற்றும் வணிகம், கலை. த எஜிப்தியன் எக்ஸல்ட் இன் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். ஆர்கிடெக்சருங்கிறது கட்டிடக்கலை. The writing is also a form of art. Numerous sculptures, paintings and carvings attest to the artistic skills of Egyptians. The pyramids are massive monuments built as tombs of mourning to the pharaohs. The Great
pyramids near Sisera are known as the Giza pyramids. The Great Sphinx of Giza. The Great Sphinx of Giza is a massive limestone image of lion with a human head. இந்த ஸ்பிங்க்ஸினுடைய பிரம்மாண்டமான சிலை வந்து பார்த்திங்கன்னா சிங்க உடலையும் மனித முகத்தையும் கொண்ட சுண்ணாம்புக்கல் படிமமாக காணப்படுகிறது. It is dated to the time of Pharaoh Khafre. It is one of the largest sculptures of the world and measures 73 meters in length and 20 meters in height. The Great Pyramid of Giza. Religion. The Egyptians practiced polytheism. Amun, Re, Seth, Thoth, Horus and Anubis are some of the gods of Egyptians. They worshipped many gods, but the sun god Re was the predominant one. Later on, the sun god was called Amun. Philosophy, science and literature. The Egyptian civilization excelled in science, literature, philosophy, astronomy, mathematics and the measurement system. Sundial water clock and glasses were developed by the Egyptians. They advanced a solar calendar. Solar calendar வந்து இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. That consisted of 12 months of 30 days, each with 5 days ordered to the end of year. This calendar was introduced as early as 4200 BC, before Christ. BCங்கிறது before common era. Literary works included treatises on mathematics, astronomy, medicine, magic and religion. The Egyptians also distinguished themselves in painting, art, sculpture, pottery, music and weaving. Writing system. The Egyptians are well known for their எகிப்தியனுடைய எழுத்து முறை writing system. The Egyptians are well known for their writing system. The form of writing is known as hieroglyphic. சித்திர எழுத்து முறை அப்படிங்கிற முறையை இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. எகிப்தியர்கள் தான் தன்னுடைய எழுத்து முறைக்காக புகழ் பெற்றவங்கன்னு சொல்கிறாங்க. Hieroglyphic was used in the inscriptions. இந்த கல்வெட்டுகளில் பயன்படுத்தியிருக்காங்க. and seals and other objects. seal இருக்குல்லையே அதில் பயன்படுத்தியிருக்காங்க. The hieratic and another form of writing was used for common purposes. This form of writing used a pictogram based system. It was developed around 3000 BC and many texts and books were written using this script. Now this inscription is on display in the British Museum, London. இப்போ அவங்க எழுதின புக்கு எல்லாமே வந்து பிரிட்டிஷ் மியூசியம் லண்டனில் இருக்கக்கூடிய அந்த ஆங்கிலேயனுடைய மியூசியத்தில் இப்போ காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் த எஜிப்தியன் சிவிலைசேஷன்ஸ். த எஜிப்தியன் டெவலப்டு ஏ சோலார் கேலண்டர் சிஸ்டம். எகிப்தியர்கள் சூரியனை அடிப்படையாக வச்சு தான் வந்து நாட்காட்டியை உருவாக்கினார்கள், அந்த கேலண்டரை வந்து உருவாக்குனாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. த பிரமிட்ஸ் அண்ட் their டிசைன்ஸ் ஸோ their மேத்தமெட்டிக்கல் அண்ட் சர்வைவிங் ஸ்கில்ஸ். பிரமிடுகள் அவனுடைய வடிவமைப்பு அவரது நில அளவையை மற்றும் கணித திறன்களை வெளிப்படுத்துகிறதுன்னு சொல்கிறாங்க. ஹைரோகிளிபிக் ரைட்டிங் சிஸ்டம் அட்டஸ்ட் டு their hills in handling symbols. ஹைரோகிளிபிக்ஸ் எழுத்து முறை பார்த்திங்கன்னா அவர்களுடைய குறியீடுகளை பயன்படுத்தக்கூடிய திறனை வந்து காமிக்கிறது. ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஹியூமன் பாடி இன் த
ஃபார்ம் ஆஃப் மம்மீஸ். மம்மிகளும் இறந்த உடல்களை பாதுகாப்பது மற்றும் முக்கியமான பங்களிப்பாக இவங்களுக்கு இருந்திருக்கு. தே அப்ளைட் இன்னோவேஷன் இன் த யூஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அறிவியல் அது மட்டும் இல்லாமல் அறிவியல் தொழில்நுட்பங்களில் புது முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.